வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கயல்விழி இளங்கோவன். விவேகமான அதேவேளையில் உயர்நெறிமிக்க மேலாண்மை மாநில மற்றும் மத்திய அரசுகளின் உறுதிப்பாடாக இருக்க வேண்டும். குறிப்பாக நிர்வாகத்திலும் நிதியை கையாள்வதிலும் அந்நிலை பின்பற்றப்பட வேண்டும் என பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்தை முன்னிறுத்தி உபகரணங்களை கொள்முதல் செய்வதிலும் சிறந்த சேவையை வழங்குவதிலும் உயர்நெறிமிக்க மேலாண்மை விவேகமாக கையாளப்பட வேண்டும். அதன் மூலம் மிச்சப்படுத்தப்படும் தொகையை தேவையானவற்றுக்கு செலவு செய்ய முடியும் என பிரதமர் நம்புகிறார். ஜோஹரில் அடிப்படை வசதி மேம்பாட்டினை ஊக்குவிப்பதில் கூட்டரசு அரசாங்கம் கடப்பாடு கொண்டிருப்பதை டத்தோ ஸ்ரீ அன்வார் அவரின் அதிகாரப்பூர்வ முகநூலில் சுட்டியுள்ளார். முதலீடுகளை வலுப்படுத்துவதோடு ஜோஹர் சிங்கை சிறப்பு பொருளாதார வெற்றிக்கும் அது வித்திடும் என்றார் அவர். நாட்டின் மேம்பாடு என்பது பொருளாதாரத்தையும் அதிநவீன வசதிகளையும் மட்டுமே சார்ந்திருக்கவில்லை. உயர் நெறிமிக்க மாந்த குலத்தை அடிப்படையாக கொண்டு மலேசியாவின் வளர்ச்சி அமைந்திருக்க வேண்டும் என டத்தோ ஸ்ரீ அன்வார் வலியுறுத்தினார். மாந்தகுலம் உயர் நெறிகளை பின்பற்றாவிடில் நாட்டின் வளர்ச்சி அர்த்தம் பொதிந்ததாக இராது என்றார் அவர். 2025 ஜோஹர் மக்களின் மடானி திட்டத்தில் உரை நிகழ்த்திய பின்னர் பிரதமர் இதனை வலியுறுத்தினார். ஜோஹர் மாநில மேம்பாட்டு சிறப்பு கூட்டத்திற்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வருகையளித்தார். இஸ்காண்டா புத்ரி கோத்தா இஸ்காண்டார் டத்தோ ஜாஃபார் முகமது கட்டடத்தில் இன்று காலை நடைபெற்ற கூட்டத்தை அவர் பார்வையிட்டார். இன்று காலை 10:15 மணிக்கு டத்தோ ஜாஃபார் முகமது கட்டடத்தை சென்றடைந்த பிரதமரை மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆஃபீஸ் காசியும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் வரவேற்றனர். ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு ஜோஹர் மாநில மேம்பாட்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது. பிரதமருடன் தேசிய தலைமை செயலாளர் தன் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர், நிதி அமைச்சின் துணை தலைமை செயலாளர் டத்தோ ஜம்சூரி அப்துல் அசீஸ், ஜோஹர் மாநில அரசாங்க செயலாளர் தன் ஸ்ரீ டாக்டர் அஸ்மி ரோஹானி ஆகியோரும் அக்கூட்டத்தில் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து ஜோஹர் பாரு கம்போங் டத்தோ ஆன் ஆர் ரவுடா ஜாமே பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையை நிறைவேற்றிய பின்னர் அடிலானின் தேசிய மாநாட்டிலும் டத்தோ ஸ்ரீ அன்வார் கலந்து கொண்டார். இதற்கிடையில் உள்கட்சி பூசலை எதிர்நோக்கினாலும் பணிகளை திறம்பட டத்தோ ஸ்ரீ ரஃபீசி ரம்லி மேற்கொள்வதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். பொருளாதார அமைச்சரான அவரின் பதவியை எழுந்துள்ள பூசல் பாதிக்கவில்லை. நாட்டின் மேலாண்மை சீராக இருப்பதுடன் அமைச்சரவையும் நன்முறையில் இயங்குவதாக பிரதமர் குறிப்பிட்டார். அமைச்சரவை கூட்டத்திற்கும் அவர் தவறாது வருகை அளிப்பதை அவர் இவ்வேளையில் சுட்டினார். எனவே அவரது நிலைப்பாடு குறித்து வினாக்கள் தொடுக்க தேவையில்லை என டத்தோ ஸ்ரீ அன்வார் அறிவுறுத்தினார். பணி ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 65க்கு உயர்த்தும் பரிந்துரை. அதனை துல்லியமாக ஆராய்கிறது மனிதவள அமைச்சு. தொடர்புடையோர், குறிப்பாக பொது சேவை துறையினர், தொழிலாளர்கள், முதலாளிகள் ஆகியோரிடமிருந்து கருத்துகள் பெறப்படுவதாக அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். அந்த பரிந்துரையை ஆராய்வதற்கு சிறப்பு பணிக்குழு நிறுவப்பட்டிருப்பதை அமைச்சர் சுட்டினார். அதற்கு அமைச்சின் கொள்கை மற்றும் அனைத்துலக பிரிவை சார்ந்த துணை தலைமை செயலாளர் டாக்டர் முகமது ஷஹரின் உமார் தலைமையேற்றிருக்கிறார். அமைச்சின் அதிகாரத்துக்கு உட்பட்ட தொழிலாளர் சட்டத்தில் அந்த பரிந்துரை அடங்கியிருப்பதாக ஸ்டீவன் சிம் விளக்கினார். சாதகங்கள் பாதகங்கள் என அனைத்து கோணங்களிலும் அது தீர ஆராயப்படும் என்றார் அவர். கிள்ளானில் மத்திய மண்டல நிலையிலான தொழில் சங்க திட்டங்களுக்கு உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரிடம் பேசினார். இவ்வாண்டு இறுதிக்குள் நாடு முழுவதும் 10,000 மின்னூட்டு நிலையங்கள் கட்டப்பட உள்ளன. மின் வாகன தயாரிப்பு மற்றும் புத்தாக்கத்துக்கான வட்டார மையமாக உருவாக மலேசியா இலக்கு கொண்டுள்ளது. அதேவேளை மின் வாகன மதிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தவும் நாடு எண்ணம் கொண்டுள்ளதாக துணை பிரதமர் டத்தோ ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள மின்னூட்டு நிலையங்களின் கட்டமைப்பை தரமுயர்த்தும் முன்னெடுப்புகளுக்கு அரசு முக்கியத்துவம் வழங்கி வருவதாக எரியாற்றல் மாற்ற நீர்வள உருமாற்ற அமைச்சருமான டத்தோ ஸ்ரீ ஃபடிலா கூறினார். இதன் வழி மின்வாகன விற்பனையை அதிகரிக்க முடியும் என்பதுடன் முதலீட்டாளர்களை கவர்ந்திழுக்கவும் முடியும்.
நேரடி மின்னூட்டிகளுக்கு பதில் உயர்தரம் கொண்ட மின்னூட்டிகளை மக்கள் அதிகம் நாடுகின்றனர். அதனால் அந்த வகை மின்னூட்டிகளுக்காக தேவையும் அதிகரித்துள்ளது சவாலாக உருவெடுத்திருப்பதை டத்தோஸ்ரீ ஃபடிலா ஒப்புக்கொண்டார். இந்த சிக்கலுக்கு தீர்வாக நெடுஞ்சாலைகள் மற்றும் புறநகர் பகுதிகளில் மின்னூட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டும். அதற்காக பெட்ரோனாஸ் உட்பட துறைசார் தரப்புகளுடன் அரசு அணுக்கமான ஒத்துழைப்பை நல்கி வருவதாக துணை பிரதமர் தெரிவித்தார். லீமா 25 கண்காட்சி இன்னும் முடிவுறவில்லை. அதற்குள் அடுத்த கண்காட்சிக்கு இப்போதே திட்டமிட தொடங்கிவிட்டது தற்காப்பு அமைச்சு. செயற்கைக்கோள் தொழில்நுட்ப கண்காட்சியை மேம்படுத்துவது, இணைய பாதுகாப்பு தொடர்பில் புதிய அங்கத்தை அறிமுகப்படுத்துவது முதலியன அவற்றுள் அடங்கும். ஆர்டிஎம்மிற்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் தற்காப்பு துணை அமைச்சர் அட்லி ஜஹாரி அதனை தெரிவித்தார். லீமா கண்காட்சியில் மேம்படுத்தப்பட வேண்டிய கூறுகள் நிறைய உள்ளன. எடுத்துக்காட்டாக, வருங்காலத்தில் இணைய தொழில்துறை வளர்ச்சியை காண மக்கள் நிச்சயம் ஆவலுறுவர். ஆகவே அடுத்த ஈராண்டுகளில் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் அம்சங்கள் லீமாவில் மேம்படுத்தப்படும் என அட்லி ஜஹாரி கோடி காட்டினார். மேலும் லீமாவில் இளைஞர்களின் ஈடுபாட்டை அதிகரிக்கும் முனைப்புகளும் முன்னெடுக்கப்படும் என அவர் கூறினார். அதன் பொருட்டு இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோவுடன் மின் விளையாட்டை விளம்பரப்படுத்தும் தொடக்க கட்ட கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அட்லி குறிப்பிட்டார். லீமா 25 அனைத்துலக கடல் வான் கண்காட்சி இன்று தொடங்கி பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. நாளை வரை பொதுமக்கள் அதனை காணலாம். உள்நாட்டு மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டவரும் அதை கண்டு களிக்கின்றனர். வான்படை, கடல் படை தளவாட கண்காட்சியை மக்கள் அதில் காணலாம். போர் விமான சாகசமும் நாளை கழுகு தீவை கலக்க காத்திருக்கிறது. அதனை காண லங்காவுக்கு மக்கள் படையெடுக்க தொடங்கியிருப்பது ஆர்டிஎம் மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. ஆசியான் உச்சநிலை கூட்டம், ஆசியான் வளைகுடா நாடுகள் ஒத்துழைப்பு மன்ற தலைவர்கள் கூட்டம் மற்றும் ஆசியான் சீனா தலைவர்கள் கூட்டம் ஆகியவற்றை முன்னிட்டு உச்சக்கட்ட ஆயத்த நிலையில் உள்ளது தலைநகர். வரும் 26ஆம் 27ஆம் தேதிகளில் அவை நடைபெறவுள்ள நிலையில் பாதுகாப்பை உறுதி செய்ய மட்டுமின்றி போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கவும் போலீசார் 6147 பேர் களமிறக்கப்படுவதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி முகமது ஈசா தெரிவித்தார். 18 நாடுகளின் தலைவர்களும் அந்த 3 கூட்டங்களிலும் கலந்து கொள்ள வருகையளிக்க உள்ளனர். ஒவ்வொரு தலைவரின் பாதுகாப்பு கருதி தலா 12 வாகனங்கள் பின்தொடர்ந்து செல்ல ஆயத்த நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தலைவர்களின் வருகையின் போது நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய பெரும்பாலான சாலைகள் மூடப்பட உள்ளன. இதற்கிடையில் தொடர்புடைய நாட்டு தலைவர்கள் தங்கும் விடுதிகள் உள்ளிட்ட சில முக்கிய பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது டத்தோ ருஸ்டி உறுதிப்படுத்தினார். ஆசியான் உச்சநிலை கூட்டத்தை மலேசியா வெற்றிகரமாக நடத்துவது சவால்களை எதிர்கொள்ளும் நாட்டின் ஆயத்த நிலையை எடுத்துணர்த்தும் அதேவேளை அனைத்துலக அரங்கில் மலேசியாவின் நற்பெயரையும் உயர்த்தும் என டத்தோ ருஸ்டி கருத்துரைத்தார். 46ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தை முன்னிட்டு ஆசியானுக்கான நிரந்தர நிகராளி செயற்குழு கூட்டம் இன்று காலை KLCCயில் தொடங்கியது. கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற அக்கூட்டத்தில் ஆசியானின் நிரந்தர நிகராளிகளும் திமோர் லெஸ்டேவின் தூதரக அதிகாரியும் ஆசியான் சமூக அரசியல் பாதுகாப்பு மீதான பொது துணை செயலாளரும் கலந்து கொண்டனர். அடுத்த 20 ஆண்டுகளில் இவ்வட்டாரத்தின் சிறு நடுத்தர தொழில்முனைவை மேம்படுத்தும் பொருட்டு ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து பல முக்கியமான முனைப்புகள் மீதான முடிவு இறுதி செய்யப்படும். பசுமை தொழில்நுட்பம் அல்லது நிலைத்தன்மை மிக்க துறைக்கு வணிகத்தை மாற்ற எண்ணம் கொண்ட SME நிறுவனங்களுக்கு வழிகாட்டி அல்லது இணைய முறைமையை உருவாக்குவது, இலக்கவியல் மற்றும் மின்குறை கடத்தி துறை உள்ளிட்ட சிறு நடுத்தர வணிகங்களை முன்னேற்றுவது ஆகியன அவற்றுள் அடங்கும். இம்முறை நடைபெறும் ஆசியான் உச்சநிலை கூட்டம் SME தொழில்துறையின் புதிய துறைகளை ஊடுருவுவதை உறுதி செய்யும் என மலேசிய தேசிய பல்கலைக்கழக அனைத்துலக மலேசிய ஆய்வியல் கழகத்தின் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சுஃபியான் ஜூசோ நம்பிக்கை தெரிவித்தார்.
சிறு நடுத்தர தொழில் முனைவு நிறுவனங்கள் அதன் ஆற்றலை வலுப்படுத்த வேண்டும். பசுமை தொழில்நுட்பம், இலக்கவியல் பொருளாதாரம், மின்குறை கடத்தி, உற்பத்தியை சார்ந்த சேவை துறை என வழக்கத்துக்கு மாறான வணிகங்களில் கால் பதிக்க வேண்டும். இன்று தொடங்கிய 46ஆம் ஆசியான் உச்சநிலை கூட்டத்தில் அது குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அடுத்த 20 ஆண்டுகளில் இவ்வட்டாரத்தின் சிறு நடுத்தர தொழில் முனைவை மேம்படுத்தும் பொருட்டு ஆசியான் உறுப்பு நாடுகளுடன் இணைந்து பல முக்கியமான முனைப்புகள் மீதான முடிவு இறுதி செய்யப்படும். பசுமை தொழில்நுட்பம் அல்லது நிலைத்தன்மை மிக்க துறைக்கு வணிகத்தை மாற்ற எண்ணம் கொண்ட எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு வழிகாட்டி அல்லது இணைய முறைமையை உருவாக்குவது, இலக்கவியல் மற்றும் மின்குறை கடத்தி துறை உள்ளிட்ட சிறு நடுத்தர வணிகங்களை முன்னேற்றுவது ஆகியன அவற்றுள் அடங்கும். இம்முறை நடைபெறும் ஆசியான் உச்சநிலை கூட்டம் எஸ்எம்இ தொழில்துறையின் புதிய துறைகளை ஊடுருவுவதை உறுதி செய்யும் என மலேசிய தேசிய பல்கலைக்கழக அனைத்துலக மலேசிய ஆய்வியல் கழகத்தின் இயக்குனர் பேராசிரியர் முனைவர் சுஃபியான் ஜூசோ நம்பிக்கை தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் பரவலாகும் எதிர்மறை பதிவுகளை பகிர்வோர் 3 மணி நேரத்திற்குள் அவற்றுக்கு பதிலளிக்க வேண்டும். எழும் சாடல்களை உரிய நேரத்தில் களையாவிட்டால் கட்சியின் பெயருக்கு களங்கம் கற்பிக்கக்கூடும் என துணை பிரதமர் டாக்டர் அஹ்மத் ஜைட் ஹமிடி நினைவுறுத்தினார். மக்கள் அறிவாற்றல் நிறைந்தவர்களாக இருக்கும் நிலையில் திறன் பெற்ற அரசியல்வாதிகளை அவர்கள் எதிர்பார்ப்பதாக தேசிய முன்னணி தலைவருமான அவர் கருத்துரைத்தார். ஆதலால் மக்களின் தேவையை அறிந்து அதற்கேற்ற அரசியல் களத்தை அமைப்பதன் வழி பொதுமக்களின் நம்பிக்கையை தேசிய முன்னணி பெற முடியும் என துணை பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்கு முன்னர் கட்சி மீதான சாடல்களுக்கு பதில் அளிக்க 3-30 நாட்கள் எடுத்துக்கொள்வது வழக்கம். ஆனால் தற்போது சமூக ஊடகம் மக்களின் வாழ்வியலில் பிரிக்க முடியாத அங்கமாக வலம் வருகிறது. அவற்றில் பகிரப்படும் கட்சி மீதான எதிர்மறை கருத்துகளுக்கு உடனுக்குடன் பதில் அளிப்பது அவசியம் என்றார் அவர். முன்னதாக தலைநகரில் நடைபெற்ற தேசிய முன்னணி ஏற்பாட்டிலான ஆய்வரங்கில் பங்கேற்று டாக்டர் அஹ்மத் ஜஹீட் உரையாற்றினார். வேலையிடத்தில் ஏமாற்றப்படுவது, கட்டாய தொழிலாளர் போன்ற சிக்கல்களுக்கு இளையோர் அதிகம் இலக்காகின்றனர். தற்போதைய பொருளாதார சூழலில் வேலை கிடைத்தால் போதும் எனும் இளையோரின் எண்ணம் இதற்கு வித்திட்டுள்ளதாக தீபகற்ப மலேசியாவிற்கான மனிதவளத்துறையின் தலைமை இயக்குனர் கமால் பார்ட்டி விளக்கினார். அதிக ஊதியம் கிடைக்கும் எனும் ஆசை வார்த்தைகளால் இளைஞர்கள் கவரப்படுவதால் போலியான விளம்பரங்களை நம்பி அவர்கள் அதிகம் ஏமாற்றப்படுகின்றனர். பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுவதாக கூறி மோசடி கும்பல்களும் இளைஞர்களை எளிதில் ஏமாற்றி விடுவதாக கமால் பார்ட்டி தெரிவித்தார். முன்னதாக ஈப்போ பேராக்கில் 2030க்குள் கட்டாய தொழிலாளர் சிக்கல் சுழியமாக்கிடும் இலக்கை நோக்கி எனும் விழிப்புணர்வு மோட்டார் அணிவகுப்பை தொடக்கி வைத்து கமால் பார்ட்டி பேசினார். இவ்விவகாரம் தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் தீபகற்ப மலேசியாவிற்கான மனிதவளத்துறையும் கள்ள குடியேறிகள் மற்றும் ஆழ்கடத்தல் தடுப்பு மன்றத்தின் தேசிய திட்டமிடல் அலுவலகமும் இணைந்து மேற்கொள்ளும் ஒத்துழைப்பாக இந்த அணிவகுப்பு கருதப்படுகிறது. விலங்கிடப்பட்ட கைகளும் பட்டங்களை ஏந்த துணை நிற்பேர். சிறை கைதிகள் உயர்கல்வியை தொடர அரசு சாரா இயக்கங்கள் நிதியுதவி வழங்க முன்வர வேண்டும். அதன் மூலம் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த இயலும் என சிறை துணை ஆணையர் டத்தோ இப்ரிசாம் அப்துல் ரஹ்மான் நம்பிக்கை தெரிவித்தார். சிறைவாசத்திற்கு பின் அவர்களுக்கு உரிய வேலைவாய்ப்பு கிடைப்பதோடு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவும் அது வகை செய்யும். கைதிகளின் உயர்கல்விக்கும் துணை புரிய சிறைத்துறை போதிய நிதி கொண்டிருக்கவில்லை. அவர்களுள் சிலர் அரசாங்க தேர்வுகளில் அமர்கின்றனர். நல்ல முடிவுகளை பெற்றுள்ள பெரும்பாலான கைதிகள் உயர்கல்வியை தொடர எண்ணம் கொண்டுள்ளனர். ஆயினும் போதிய நிதியை கொண்டிருக்காததால் அவர்களின் கனா காணல் நீராகிவிடக்கூடாது. இதுவரை 200க்கும் மேற்பட்ட கைதிகள் தங்களின் குடும்பத்தாரின் உதவியோடு டிப்ளோமா பட்டய கல்வியை முடித்துள்ளதாக டத்தோ இப்ரிசாம் அப்துல் ரஹ்மான் கூறினார். மலாக்கா அலூர்காஜா மலாக்கா தங்கா ஜாசின் ஏஎம்ஜே நெடுஞ்சாலையில் லாரியும் வாகனமும் மோதிக்கொண்டதில் வெளிநாட்டினர் 2 உயிரிழந்தனர். இன்று அதிகாலை அந்த விபத்து நேர்ந்ததாக மலாக்கா தங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி கிறிஸ்டபர் பத்திட் தெரிவித்தார்.
உயிரிழந்தவர்கள் இருவரும் வங்காளதேசம் மற்றும் வியட்நாமை சேர்ந்தவர்கள் என அவர் கூறினார். அதிகாலை 5:30 மணியளவில் நடந்த அந்த விபத்தில் 47 வயது அப்துல்லா ஷேட்டும் 46 வயது நுவன் தான் லோனும் பலத்த காயங்களுக்கு இலக்காகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 48 வயது லாரி ஓட்டுநர் காயங்களின்றி உயிர் தப்பினார். எதிர் திசையில் ஜாசினுக்கு சென்று கொண்டிருந்த லாரி திருப்பம் செய்ததால் வாகன ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து லாரியை மோதியதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. அந்த கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வுக்காக மலாக்கா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டன. 1987 சாலை போக்குவரத்து சட்டம் 41ஆம் பிரிவின் கீழ் அது விசாரிக்கப்படுகிறது. ஸ்லாங்கூர் பத்தாலிங் ஜயா மந்தாரி காட்டில் நேற்றிரவு மலேசிய குடிநுழைவுத்துறை ஸ்லாங்கூர் கிளை நடத்திய சோதனையில் கள்ளக்குடியேறிகள் 597 பேர் கைது செய்யப்பட்டனர். 11 முதல் 59 வயதான அவர்கள் அனைவரும் பல்வேறு குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டனர். பல்வேறு நிறுவனங்களின் அதிகாரிகள், உறுப்பினர்கள் என 390 பேர் அந்த அதிரடி வேட்டையில் களமிறங்கினர். அதிரடியாக மேற்கொள்ளப்பட்ட அந்த சோதனையில் இந்தோனேசியா, வங்காளதேசம், இந்தியா, மியான்மர், நேபாள், பாகிஸ்தான், தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாட்டினர் கைது செய்யப்பட்டனர். கள்ளக்குடியேறிகள் 1597 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதிகாரப்படி அடையாள ஆவணங்கள் இல்லாதது, அனுமதிக்கப்பட்ட கால வரம்பை மீறி தங்கியது ஆகிய குற்றங்களை அவர்கள் புரிந்துள்ளனர். மேலும் அந்த சோதனையில் ஆண்கள் 472 பேரும் பெண்கள் 125 பேரும் கைது செய்யப்பட்டதாக மாநில குடிநுழைவுத்துறையின் துணை தலைமை இயக்குநர் ஜஃப்ரி அம்போதஹா தெரிவித்தார். ஜொஹோரில் மேம்பாட்டாளர்கள் 5 மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்டுப்படி விலை வீடமைப்பு திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விதிகளை பின்பற்ற தவறியதால் அவர்கள் எச்சரிக்கை பட்டியலில் சேர்க்கப்பட்டதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ முகமது ஜஃப்னி முகமது ஷுக்கூர் கூறினார். அவர்கள் 5 ஜொஹோரின் திட்டமிடல் வடிவமைப்பு செயற்குழு வழங்கிய கெடுவுக்குள் வீடுகள் கட்டி முடிக்க தவறியதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் ஊராட்சி கழகம், மாநில வீடமைப்பு மேம்பாட்டு கழகத்தின் கீழ் மேம்பாட்டாளர்கள் கருப்பு பட்டியலிடப்பட்டனர். ஜொஹோர் அரசாங்கத்தின் கவனத்தில் தற்போது மேம்பாட்டாளர்கள் 10 பேர் இருப்பதாக மேலும் பேசிய டத்தோ முகமது ஜஃப்னி சுட்டினார். வாழ்வில் மேன்மையுற இந்தியர்களுக்கு வணிகம் பற்றுக்கோடாக அமைகிறது. இந்நாட்டில் வாழும் இந்தியர்களின் வணிக முனைப்பை மேம்படுத்த பல ஆண்டுகளாக லெபோ அம்பாங் பாரம்பரிய வர்த்தகர்கள் சங்கம் துணை நிற்கிறது. தலைநகர் லெபோ அம்பாங்கில் அதன் 16ஆம் ஆண்டு கூட்டம் நடைபெற்றது. இன்று அதன் புதிய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு பீட்டல் லீஃப் உணவகத்தில் அந்த கூட்டம் நடைபெற்றது. லெபோ அம்பாங் பகுதி வாழ் இந்தியர்களின் பாரம்பரிய வர்த்தக மேம்பாட்டை அந்த சங்கம் நுண்ணோக்குகிறது. மேலும் புதிய வணிக வாய்ப்புகளையும் அஃது ஏற்படுத்தி தருவதில் முனைப்பு காட்டுகிறது. 78லேருந்து லெபோ அம்பாங்கில் இருக்கிறேன். எனக்கு இங்கேருந்து ஆரம்ப சின்ன சிறு தொழிலேருந்து பெரிய தொழில் எல்லாம் தெரியும். லெபோ அம்பாங் எப்படி இருந்துச்சு, எப்படி இருந்தது, வளர்ச்சி ரொம்ப திட்டத்தை கொண்டாந்து ரொம்ப சாதாரண நிலைமையிலேருந்து இன்றைக்கி லெபோ அம்பாங் பெரிய வளர்ச்சியில் இருக்குது. போக போக பெரிய வளர்ச்சியை கொண்டாடுவாங்க என்று ஆசைப்படுறேன். தீபாவளி நிகழ்ச்சியெல்லாம் கொண்டாந்து நல்ல நிலைமை கொண்டாடணும், பொதுமக்கள் நிறைய உதவி செய்யணும்னு திட்டம் வச்சுருக்கோம். நான் அதெல்லாம் செஞ்சு கொண்டாந்து கடைப்பிடிக்கிறதுக்கு மக்கள்கிட்ட எல்லோரும் கமிட்டியில் எல்லாம் பேசி ஒரு ஒத்துழைப்பு கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். புதிய தலைமைத்துவம் பல மாற்றங்களை கொணரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நடைபெற்ற கூட்டத்தில் ஆண்டு கணக்கு வாசிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுடன் புதிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டன. மேலும் அந்த பகுதி வாழ் இந்தியர்களின் வணிகத்தை மேம்படுத்தும் புதிய வழிகளும் ஆராயப்படுகின்றன. அமெரிக்கா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் அயலாருக்கு இனி இடமில்லை. அந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது டொனால்ட் ட்ரம்பின் அரசு. அதனால் மன நிறைவின்மையுற்ற பல்கலைக்கழக மேலாண்மை ஆளும் அரசாங்கத்தின் பழி வாங்கும் படலமாக அதனை வகைப்படுத்தியுள்ளது.
அயல்நாட்டு மாணவர்கள் இனி உலகின் புகழ்பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மேற்கல்வி பயில முடியாது என அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலர் கிறிஸ்டி நோம் ஆணை பிறப்பித்தார். உள்நாட்டு அயல்நாட்டு மாணவர் பரிமாற்ற திட்டமும் செயல்படுத்தப்படக்கூடாது என அவர் ஆணையிட்டார். அங்கு பயிலும் வெளிநாட்டு மாணவர் வேறு உயர்கல்வி கூடங்களுக்கு செல்ல வேண்டும் எனவும் அமெரிக்க அரசு உத்தரவிட்டுள்ளது. இவ்வேளையில் அந்த முடிவை சட்டத்திற்கு புறம்பானதாகவும் பழிவாங்கும் முனைப்பாகவும் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் கருதுகிறது. அமெரிக்க அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படும் அரசுக்கு எதிராக அந்த உயர்கல்விக் கழக மேலாண்மை வழக்கு தொடுத்துள்ளது. 2 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் காசாவுக்கு உணவுப் பொருட்கள் அனுப்பப்பட்டன. உதவி பொருட்கள் அடங்கிய 90 ட்ரக்குகளை இஸ்ரேல் அனுமதித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அனுப்பப்பட்ட உணவுப் பொருட்கள் மாந்தநேய நெருக்கடி மேலோங்கியுள்ள காசாவின் தேவையை நிறைவு செய்ய இயலாது எனவும் அதிகாரிகள் கலக்கம் தெரிவித்துள்ளனர். அங்குள்ள கிடங்குகளையும் காசாவின் சில பகுதிகளையும் பல நாள்களுக்கு பின் உணவுப் பொருட்கள் சென்றடைந்ததை ஐநா மாந்தநேய விவகார அதிகாரிகளும் இஸ்ரேலிய ராணுவத்தினரும் உறுதிப்படுத்தினர். இதனூடே காசாவில் 21 லட்சம் பேர் மரணத்தின் விளிம்பில் நிற்பதாக ஐநா எச்சரிக்கை விடுத்துள்ளது. உணவு, தூய குடிநீர், மருந்து, எரிபொருள் தட்டுப்பாடு ஆகியவை காசாவை மரணத்தின் நிழலில் நிறுத்தியுள்ளன. 2 மாதங்களாக அங்கு உணவுப் பொருட்கள் அனுப்பப்படா நிலையில் பசிப்பிணி அந்த மண்ணை சூழ்ந்தது. ஈரானின் யுரேனியத்திற்கு செறிவூட்டும் திட்டத்திற்கு முடிவு கட்டும் நோக்கத்தை அமெரிக்கா கொண்டிருந்தால் அணு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படாது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராச்சி அவ்வாறு எச்சரிக்கை விடுத்தார். மற்ற நாடுகளின் பங்கேற்புடன் யுரேனியத்திற்கு செறிவூட்டும் குழாம் அமைக்கும் திட்டம் ஆக்ககரமான ஒன்று என்றாலும் ஈரான் மண்ணில் அந்த வேதிப்பொருள் திட்டத்திற்கு மாற்று திட்டமாக அஃது இருக்காது என அராச்சி கூறினார். அணுசக்தி திட்டம் தொடர்பான ஈரானின் உரிமை தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும். பிற நாடுகளிடையே நம்பிக்கையை அதிகரிப்பதற்கு வெளிப்படையாக செயல்பட ஈரான் தயாராக உள்ளது. யுரேனியம் செறிவூட்டல் திட்டம் தொடர்பில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஆழமான கருத்து வேறுபாடுகள் நிலவி வருகின்றன. ஈரானின் இந்த திட்டம் அணுகுண்டு தயாரிப்புக்கு வித்திடும் என வாஷிங்டன் தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. இந்நிலையில் ரோமில் அவ்விரு நாடுகளும் அணு ஒப்பந்தம் குறித்த 5வது சுற்று பேச்சு நடத்தவிருக்கின்றன. சீனாவுக்கான 3 நாள் பயணம் பாகிஸ்தானுக்கு வெற்றிகரமாக அமைந்தது. அரச தந்திரம், வியூக ஒத்துழைப்பு, பொருளாதாரம் ஆகிய ரீதியில் தமது பயணம் நல்ல பலனை அளித்திருப்பதாக அந்நாட்டு துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான இஷாக் டார் மகிழ்ச்சி தெரிவித்தார். அந்த பயணத்தின் போது தெளிவான நோக்கத்துடன் சில ஒப்பந்தங்கள் செய்து கொள்ளப்பட்டன. ஆப்கானிஸ்தானை உட்படுத்திய இருதரப்பு முத்தரப்பு பேச்சுகளும் அதில் அடங்கும் என டார் தெரிவித்தார். தீவிரவாதத்துக்கு எதிராக பாகிஸ்தான் தொடர்ந்து போராடி வருகிறது. இவ்விவகாரத்தில் சீனாவும் பாகிஸ்தானும் ஒன்று மற்றொன்றுக்கு ஆதரவு அளிப்பது குறித்து முத்தரப்பு கூட்டத்தின் போது பேசப்பட்டதாக டார் கூறினார். உலக விவேக பேசி சந்தையில் கோலோச்சும் ஐபோனின் புகழ்பெற்ற வடிவமைப்பாளர் ஜானி ஐவ் ஓபன் ஏஐ நிறுவனத்தில் இணைந்துள்ளார். தொழில்நுட்ப உலகில் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆப்பிள் நிறுவனத்தின் முன்னணி வடிவமைப்பாளராக விளங்கியவர் ஜானி ஐவ் ஸ்டீவ் ஜாப்ஸுடன் இணைந்து ஐபாட், ஐபோன், ஆப்பிள் வாட்ச் போன்ற பார்போற்றும் ஆப்பிள் தொழில்நுட்ப கருவிகளை உருவாக்கிய பெருமை இவரையே சேரும். எனினும் தொழில்நுட்ப புத்தாக்க ரீதியில் பின்தங்க தொடங்கியிருக்கும் ஆப்பிளின் பின்னடைவால் அவர் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியேறி ஐயோ எனும் நிறுவனத்தை தோற்றுவித்தார். இப்போது அவரது நிறுவனம் ஓபன் ஏஐ நிறுவனத்துடன் கைகோர்த்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அம்சங்களை மேம்படுத்த ஓபன் ஏஐ ஐயோவை $650 கோடி மதிப்பிற்கு வாங்கியுள்ளது. அது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஓபன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி சாம் ஆல்ட்மன் காணொலி வாயிலாக வெளியிட்டார். அதன் அடுத்த கட்ட திட்டங்களை ரகசியமாக வைத்திருக்கும் அவர் ஜானி ஐவின் வருகையால் உலகம் இதுவரை பார்த்திராத வகையில் ஓபன் ஏஐ நிறுவனம் மேம்படுத்தியிருக்கும் அதிவேக ஆற்றலுடைய தொழில்நுட்ப சாதனத்தின் முன்னோட்ட காட்சிகளை அந்த காணொலியில் பெருமையாக காண்பித்தார். உலகின் அந்த முன்னணி தொழில்நுட்ப நிறுவனம் ஏஐ துறை
கலைத்துறையில் படைக்கவிருக்கும் சாதனையாக அது உருவெடுக்கும் என்றார் அவர். அடுத்த ஆண்டு அது வெளியிடப்படும் என ஆல்மன் கோடி காட்டினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டியின் அரையிறுதிக்குள் மான் வெய் சாங், தி காய் வுன் தேசிய ஆடவர் இணையர் நுழைந்திருக்கின்றனர். இன்றைய காலிறுதியில் அவர்கள் சக நாட்டை சேர்ந்த கோ சுஃபை, நூர் இசுடின் ரும்சானி இணையை 19-21, 21-7, 21-16 என வென்றனர். அவ்வாட்டம் ஏறத்தாழ 40 நிமிடங்களுக்கு தொடர்ந்தது. வெய் சாங் காய்வுன் இணையர் முதல் சட்டை 19-21 என சிஃபை நூர் இசுடின் இணையரிடம் பறி கொடுத்தனர். ஆட்டபாணியை மாற்றிக்கொண்ட வெய் சாங் காய்வுன் இணையர் இரண்டாம் சட்டை 21-7 என வசப்படுத்தினர். வெற்றியாளரை நிர்ணயிக்க ஆட்டம் 3ஆம் செட் வரையில் தொடர்ந்தது. அதில் நாட்டின் இரு இணைகளும் சளைக்காது தாக்குதல்களை தொடுத்தன. ஆனால் வெய் சாங் காய்வுன் இணையர் அந்த செட்டை 21-16 என கைப்பற்றி அரையிறுதிக்கு முன்னேறினர். தேசிய ஆடவர் இணையரின் வழியை பின்பற்றி நாட்டின் பலிதான் எம்தீனா மகளிர் இணையரும் அரையிறுதிக்கு முன்னேறினர். காலிறுதியில் அவர்கள் இந்தோனேசியாவின் ஃபெப்ரியானா ட்வி பூஜி குசுமா, அமாலியா சஹாயா பிரதிவி இணையை 21-14, 21-14 என நேரடி செட்களில் வீழ்த்தினர். அதில் வெற்றிக்கனியை பறிக்க தேசிய முதன்மை மகளிர் இணைக்க 34 நிமிடங்கள் மட்டுமே பிடித்தது. நாளைய அரையிறுதியில் பலிதான் எம்தீனா இணையர் சீனாவின் ஜியா யி ஃபான் ஜாங் ஷூ ஹியான் ஜோடியுடன் மோதுவர். காற்பந்து எழுத்தாளர்கள் சங்கத்தின் உயரிய விருதை பெற்றுள்ளார் லிவர்பூல் தாக்குதல் நட்சத்திரம் முகமது சாலா. அவ்விருது 3வது முறையாக அந்த எகிப்தியர் வசமாகியிருக்கிறது. ஆர்சனல் முன்னாள் தாக்குதல் நட்சத்திரம் தியரி ஹாரிக்கு அடுத்து அந்த உயரிய விருதை மும்முறை கைப்பற்றிய 2வது வீரராக முகமது சாலா திகழ்கிறார். நடப்பு பருவத்தில் அவர் த ரெட்ஸுக்கான 28 கோல்களை அடித்துள்ளார். 2017 இணைந்த பின்னர் செந்நிற அணி பிரீமியர் லீக் பட்டத்தை 2 தடவை வெல்ல சாலா உதவியிருக்கிறார். இவ்வேளையில் மகளிர் பிரிவில் ஆர்சனல் தாக்குதல் வீராங்கனை அலெசியா ரூசோ அந்த உயரிய விருதை தட்டிச் சென்றார். ஞான குரல். ஒன்றேதான் ஊழி முதலாகி பல்லுயிர்க்கும் ஒன்றாகி நிற்கும் சிவம். மூல வித்தாகி அதிலிருந்து உதிக்கும் உயிர் எல்லா உயிர்களிலும் பரவி நிற்கும். அதேபோல அனைத்து சீவன்களிலும் சிவம் ஒன்றி நிற்கும் என பரசிவ மெய்மம் விளம்புகிறார் ஔவை பெருமாட்டி. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.